அன்பின் பிதாவே, இந்த அருமையான காலை வேலைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை தேடக்கூடிய இருதயத்தை எங்க ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிறீங்க. அதற்காக உம்மை துதிக்கிறோம். உம்முடைய வசனங்கள் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவன். ஆண்டவரே, அதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இன்னும் உம்மை அறிந்து கொள்ள, உம்மை கிட்டிச் சேர எங்களுக்கு கிருபை தாங்க. இந்த நாளில் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அப்போஸ்தலர் 19வது அதிகாரம். அப்போலோ என்பவன் கொரிந்து பட்டணத்திலே இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுவுக்கு வந்தான். முதல்ல எபேசுல இந்த அப்போலோ பிரசங்கம் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு முந்தின அதிகாரம் 24வது வசனத்துல நம்ம பார்த்தோம். அந்த அப்போலோவுக்கு ஆஹ் இயேசு கிறிஸ்துவை பற்றி இன்னும் அநேக காரியங்களை ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாவும் சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் அவர் அகாயா நாட்டுக்கு போனாரு அப்படின்னு சொல்லிட்டு முந்தின அதிகாரத்தின் கடைசி பகுதியில நம்ம வாசித்தோம். இந்த அகாயா நாட்டுல தான் கொரிந்து பட்டணம் இருக்குது. அந்த கொரிந்து பட்டணத்துல அப்போலோ பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அதே நேரத்துல பவுல் எபேசு பட்டணத்துக்கு வருகிறார். அங்கே சில சீஷரை கண்டு, நீங்கள் விசுவாசிகள் ஆன போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். இப்ப பவுல் விசுவாசி சீஷர்களை பார்த்து கேட்கிறாரு, பரிசுத்த ஆவிய பெற்றீங்களா அப்படின்னு. அதற்கு அவர்கள், பரிசுத்த ஆவி உண்டென்று நாங்கள் கேள்விப்படவில்லையே, பரிசுத்த ஆவிய பற்றியே நாங்க கேள்விப்படல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனத்துல, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவியை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது ஆவிக்குரிய பலனை பெற்று அவருக்கு சாட்சிகளாய் இருப்போம். இயேசு கிறிஸ்துவ கூட தன்னுடைய உபதேசத்துல சொல்லும் போது, யோவான் 7வது அதிகாரம் 38வது வசனத்துல, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று சொன்னார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியில நம்ம வாசிக்கிறோம். அந்த 120 பேர் கூடி காத்திருந்தாங்க மேல் வீட்டறையில. அப்ப அவங்க எல்லாரும் பரிசுத்த ஆவிய பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். அந்த பரிசுத்த ஆவிய பெற்றுக்கொண்டீங்களா அப்படின்னு பவுல் கேட்கிறாரு. எங்களுக்கு அதை தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்பொழுது அவன், அப்படி ஆனால் நீங்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள் என்றார். அடுத்த கேள்வி கேட்கிறாரு, ஞானஸ்தானம் எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள்? அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் பெற்றோம் என்றார்கள். யோவானுக்கு பின்பற்றுகிற சீஷர்களாய் இருந்ததுனால யோவான் ஸ்தானகன் கொடுத்த அந்த ஞானஸ்தானத்தை நாங்க பெற்றுக்கொண்டோம். ஆனா மத்தேயு 3வது அதிகாரம் 11வது வசனத்துல யோவான் ஸ்தானகன் அங்க சொல்றாரு, மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாத ரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே தம்முடைய சீஷர்களுக்கு யோவான் சொல்லி இருக்கிறாரு. அப்ப இயேசு கிறிஸ்து எனக்கு பின்னாடி வந்தாலும் அவருக்கு முன்பாக அவருடைய பாத ரட்சியை கலட்டுறது கூட சுமக்கிறது கூட நான் பாத்திரவான் கிடையாது. அவர் பரிசுத்த ஆவியினால அக்கினியினால உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் அப்படின்றத சொல்லி இருந்தாரு ஏற்கனவே. அதைத்தான் இங்க பவுல் சொல்றாரு. அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய
கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானம் கொடுத்தானே என்றான். இப்ப பவுல் சொல்றாரு, யோவான் பிரசங்கத்துல இருந்து எடுத்து இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவானே சொல்லியிருக்காரு அப்படின்றத சொல்லி அவர் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானம் கொடுத்தார் அப்படின்னு சொல்றார். அதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றார்கள். அதை கேட்டுக்கிட்டு இருந்த சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்று கொண்டார்கள். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். பவுல் அவங்க எல்லார் மேலேயும் கை வச்சு, தலையில கை வச்சு ஜெபம் பண்றாரு. அப்ப எல்லார் மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் வந்தார். அப்போது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். எல்லாம் பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்ட போது அந்நிய பாஷை அறியாத பாஷைகள்ல அவங்க பேசினாங்க, தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 10வது வசனத்துல பற்பல பாஷை பேசுதல், தீர்க்க தரிசனம் உரைத்தல், இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவருடைய அனுக்கிரகத்தினால கொடுக்கப்படுகிற வரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்றத நம்ம அங்க வாசிக்கிறோம். அதே மாதிரி இவங்களுக்கு அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அந்த மனுஷர் எல்லாரும் ஏறக்குறைய 12 பேராய் இருந்தார்கள். அதை கேட்டு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவங்க பேர் 12 பேர் மொத்தம். பின்பு பவுல் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து தைரியமாய் பிரசங்கித்து 3 மாதம் அளவும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை குறித்து சம்பாஷணை பண்ணி புத்தி சொல்லி கொண்டு வந்தார். 3 மாதம் எபேசு பட்டணத்துல தங்கி அவங்களோடு ஜெப ஆலயத்துல போய் பிரசங்கம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை அவங்களோடு சம்பாஷணை பண்ணி புத்தி சொல்லி கொண்டு இருந்தார். எது தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற புசிப்பும் குடிப்பும் அல்ல, நீதியும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, தேவனுடைய ராஜ்யம் என்பது அப்படின்னு சொல்லிட்டு கொரிந்து சபைக்கு அங்க பவுல் பிரசங்கம் பண்றத சொல்லப்பட்டிருக்கு. அதனால தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தத அவங்களோடு பவுல் பேசி கொண்டிருந்தார். சிலர் கடினப்பட்டு, அந்த எபேசு சபையில இவர் பிரசங்கம் பண்ண கேட்டுக்கிட்டு இருந்ததுல ஒரு சிலர் கடினப்பட்டு, இருதயம் கடினப்பட்டுருது. இருதயம் கடினப்பட்டா தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன் இருதயம் கடினப்படுது அப்படின்னு சொல்லி எபிரேயர் 3வது அதிகாரம் 13வது வசனத்துல பாவத்தின் வஞ்சனையால் இருதயம் கடினப்பட்டு அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப அவிசுவாசம், பாவம் இதெல்லாம் இருதயத்தை கடினப்படுத்தும். அவங்க கடினப்பட்டு அவிசுவாசிகளாகி, இருதயம் கடினப்பட்டதுனால அவிசுவாசிகளாகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளல. அவிசுவாசமாகி கூட்டத்திற்கு முன்பாக இந்த மார்க்கத்தை நிந்தித்த போது, எல்லா கூட்டத்துக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற அந்த மார்க்கத்தை குறிச்சு நிந்தித்து பேசுறாங்க. அவன் அவர்களை விட்டு விலகி, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலோ அவங்களெல்லாம் விட்டு பவுல் விலகிறாரு. சீஷரை அவர்களிடத்திலிருந்து பிரித்து கொண்டு, யார் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய சீஷர்களா இருக்காங்களோ அவங்களெல்லாம் தனியா பிரிச்சு கொண்டு வந்து திறனு என்னும் ஒருவனுடைய வித்தியாசாலையிலே அனுதினமும் சம்பாசித்து கொண்டு வந்தார். இப்ப ஜெப ஆலயத்துக்கு போல, ஏன்னா அங்க எதிர்ப்பு கிளம்பினதுனால இப்ப ஒரு பாடசாலையில, ஒரு ஸ்கூல் திறனுன்றவன் வச்சிருந்த பாடசாலையில போய் டெய்லி அவங்களுக்கோடு பேசிக்கிட்டு இருந்தார். விசுவாசத்துல பலப்படும்படியா சத்தியங்களை, தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த உபதேசங்களை அவங்களுக்கு சொல்லி கொடுத்து வந்தார். 2 வருஷ காலம் இப்படி நடந்ததினாலே ஆசியாவில் குடியிருந்த யூதரும் கிரேக்கரும் ஆகிய எல்லாரும்
கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள். ஆசியால இருக்கிற அத்தனை யூதர்களும் புறஜாதிகளான கிரேக்கர்களும் இயேசுவின் வசனத்தை கேட்டாங்க. எல்லாருக்கும் 2 வருஷம் எபேசு பட்டணத்துல தங்கி ஊழியம் செய்தபடியால் ஆசியால இருக்க எல்லாரும் கேட்டாங்க. பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். இயேசு கிறிஸ்துவை அவங்களுக்கு சொல்றதுனால பவுலோட கைகள்ல தேவன் அந்த வார்த்தைகளை உறுதிப்படுத்தும்படியா அநேக அற்புதங்களை இயேசுவின் நாமத்தினால செய்யும்படியா ஆண்டவர் பவுல பயன்படுத்தினார், விசேஷித்தார். ஏன்னா அற்புதங்களை பார்க்கும்போது ஜனங்கள் விசுவாசித்து இயேசுவை ஏற்றுக்கொள்வாங்க. அதனால தேவன் அநேக அற்புதங்களை அங்க செய்தருளினார். அவனுடைய சரீரத்தில் இருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து, உருமால் கச்சை இங்கிலீஷ் பைபிள்ல ஹேண்ட் கர்ச்சிப் ஏப்ரன் போட்டிருக்கு. மேல போடுற ட்ரெஸ் ஹேண்ட் கர்ச்சிப், கையில வச்சிருக்க துண்டு, கை துண்டு. இதெல்லாம் பவுலோட சரீரத்துல இருந்து அந்த அவர் பயன்படுத்தின அந்த துணிகளை கொண்டு வியாதியஸ்தர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின. அந்த துணிகள்ல ஒண்ணும் கிடையாது, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அதுல இறங்கி அற்புதங்களை செய்கிறது. வியாதியஸ்தர் மேல போட்ட போது வியாதிகள் அவங்கள விட்டு நீங்கி போயின. பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. யார் மேல போடப்பட்டதோ அந்த பவுலோட துணிகளை அவங்க மேல போடும்போது அவங்களுக்குள்ள இருந்த அசுத்த ஆவிகளும் அவங்கள விட்டு புறப்பட்டது. இயேசு கிறிஸ்துவோட ஊழியத்திலையும் இந்த 2 காரியம் நடந்தது. 1, அநேக வியாதியஸ்தர்கள் சுகமானாங்க. 2, அசுத்த ஆவி பிடிக்கப்பட்டவங்க விடுதலை பெற்றுக்கொண்டாங்க. அதே மாதிரி பவுலோட ஊழியத்திலையும் வியாதியஸ்தர் சுகமானாங்க. பொல்லாத ஆவிகளால பிடிக்கப்பட்ட பொல்லாத ஆவிகள் அவர்களை விட்டு விலகியது அப்படின்னு பாக்குறோம். அப்ப இந்த நாள்ல நம்ம என்னெல்லாம் கற்றுக்கொண்டோம்னா, அப்பல்லோ கொரிந்து பட்டணத்துல ஊழியம் செய்யும் போது எபேசு பட்டணத்துல பவுல் அவங்களோடு பேசுறாரு. நீங்க பரிசுத்த ஆவியை பெற்று கொண்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நாங்க எங்களுக்கு கேள்விப்படவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவர் அவங்களுக்கு ஞானஸ்தானத்தை குறிச்சு போதிச்சு அவங்க மேல கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டாங்க. அந்நிய பாஷைகளை பேசினாங்க, தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. அங்க கூடியிருந்தவங்க மொத்தம் 12 பேர். 3 மாசம் எபேசு பட்டணத்துல தங்கி இருந்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து ஜெப ஆலயங்கள்ல பிரசங்கம் பண்ணாரு. ஆனா அதுல எதிர்ப்பு கிளம்பினதுனால அங்கிருந்து சீசர்களை மட்டும் பிரித்து கொண்டு போய் ஒரு பாடசாலையில வச்சு 2 வருஷமா அவங்களோடு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசி கொண்டு இருந்தார். அதை கேட்ட யூதர்களும் கிரேக்கர்களும் இயேசு கிறிஸ்து வசனத்தை கேட்டாங்க. அந்த வசனத்தை உறுதிப்படுத்தும்படியா தேவன் பவுலோட கைகள்னால அநேக அற்புதங்களை செய்தருளினார். பவுலோட சரீரத்துல இருந்து போடப்பட்டிருந்த கச்சைகள் உருமால்களை எடுத்துட்டு வியாதியஸ்தர் மேல போட்டாங்க. அப்போ அவங்க எல்லாம் சுகமானாங்க. பொல்லாத ஆவிகளும் அவங்க சரீரத்துல இருந்து புறப்பட்டு போனது. தேவ வல்லமை அந்த அவர் மேல இருந்த ட்ரெஸ் மூலம் வெளிப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்து அற்புதங்கள் நடந்தது அப்படின்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னீர். ஆண்டவரே, எங்களுக்காய் நீர் உம்முடைய ஆவியை எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதை விசுவாசித்து நாங்க ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே உமக்கு சாட்சிகளாய் வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, இந்த நாள்ல கூட சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் பவுலை போல பயன்படுத்துங்க. அநேக இடங்கள்ல தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து ஆண்டவரே
பிரசங்கிக்க கிருபை தாங்க. ஆண்டவரே, வசனத்தை உறுதிப்படுத்தும்படியாய் அநேக அற்புத அடையாளங்களை நடைபெற கிருபை செய்யுங்க. உம்முடைய நாமம் ஆண்டவரே எல்லா இடங்களிலும் உயர்த்தப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். வியாதியில கஷ்டப்படுற மக்களும், பொல்லாத ஆவியினால கஷ்டப்படுற மக்களையும் உடைய கரத்துல கொடுக்கிறோம். அவங்களுக்கு வேண்டிய விடுதலையை தந்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்களும் உடைய ராஜ்ய பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய கிருபை தாரும். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.